வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட வயலாண்ட நாங்கள் இன்றைக்கி எரு போட வந்தோம். அங்கே பக்கத்துலேயே ரோடு இருக்குங்க. ரோட்டில் ஒரு டிராக்டரில் ப்ரெஷராக பைப் நான் ரசம், அவசர ரசம் இப்படி தான் செய்வேன். நான் மிளகு சீரகம் நிறைய வறுத்து வச்சு அதை பவுடர் பண்ணிவிட்டு பருப்பு தண்ணி, புளி தண்ணி, தக்காளியும் போட்டு அந்த தூள் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி ரசமும் செய்வேன். இப்படி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி செய்கிற ஒரு அவசர ரசம் இது. இதில் என்னென்னா புளி தண்ணி, புளி முதல்ல ஊற வச்சுட்டேன் பார்த்தீங்களா. அந்த புளியை எடுத்து வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேன். மிளகு பாருங்கள், இவ்வளோ மிளகு போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்ல மிளகு நிறைய வேணும்னாலும் நிறைய போட்டுக்கலாம். நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாய் காரம் இருக்குது. இது நாட்டு மிளகாய் இல்லைங்க, அதனால் நல்ல காரம் இருக்குது. இப்போது சீரகம் போட போகிறேன். பாருங்கள், சீரகம். தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். பூண்டு, ஆக்சுவலாக என்கிட்ட ஒரே ஒரு தக்காளி தான் இருக்குது வீட்டில். செடியில் ஒரு தக்காளி இருக்குது, பழம். நான் போட போகிறதில்ல. இதை பாருங்கள், இந்த பூண்டு அப்படியே தோலோடையே போட்டுணுங்க. இப்போ நான் அப்படியே போட்டுடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளித்து, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுட்டு, இல்லைன்னா கொத்தமல்லி தழை போட்டாலே போதுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. ரசம் தாளித்தா நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ரசத்துக்கு நம்ம மிக்சியில் போட்டெல்லாம் எல்லாமே மிளகு சீரகம் மிளகாய் பூண்டி எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன், உப்புக்கு தான் போடலை. இதை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு நம்ம வானலில் வச்சு தாளிக்க வேண்டியது தான். தக்காளி போடாத ரசம் கூட்டியாச்சு. தண்ணி பாருங்கள், தண்ணியை வச்சாச்சு. கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது என்கிட்ட, கொத்தமல்லி தழை இல்லை. வானல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளித்து நம்ம வச்சுருக்க ரச தண்ணி ஊற்றி இறக்க போகிறேன். ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சாதத்துக்கு நல்லா இருக்கும்.
முக்கியமாக ரசத்தில் ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, ரசம் கொதிக்கக்கூடாது. நுரைச்சிக்கின்னு நல்லா கொதித்து கொதி அடங்கின ரசத்தை சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னுவாங்க. கொஞ்சம் சூடாயிட்டு அப்படியே நுர கட்டிட்டு வருது பாருங்கள், அப்போவே இறக்கிடணும். கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டு இறக்கிடணும், அவ்வளவே.